பெரிய கருத்தியல் பங்களிப்பை முன்னோடியாக தருகிற மாநிலம் நம்முடைய புதுச்சேரி மாநிலம். அடிப்படையில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் தலைவருடைய உரையை கேட்கறதுக்காக நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்முடைய பொதுச் செயலாளர் ஒரு சில விஷயங்களை முன் வச்சுக்கிறாரு. பொலிட்டிக்கல் நேஷனலிசம், கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படின்னு இந்த தேசிய இனம் தொடர்பான புதிய உரையாடல்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நானும் புதுச்சேரி நம்முடைய செயற்குழுவில் பேசிட்டு கடைசியாக என்னுடைய உரையினுடைய இந்த கடைசி பகுதியில் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். தமிழ் தேசியத்துக்கு ரெண்டு பகைவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று வெளியில் இருக்கிற பகைவர்கள், அதை புறப்பகைன்னு சொல்லலாம். உள்ளேயே இருக்கிற பகைவர்கள், இந்த தமிழனா ஏற்றுக்க முடியாமல் இருக்கிற உள்ளே இருக்கிற பகைவர்கள், அதை அகப்பகைன்னு சொல்லலாம். இந்த புறப்பகையை எதிர்த்து போராடுகிறவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசிய போராளிகள்னு அடையாளப்படுத்தப்படுறாங்க. காவிரி நீர் பிரச்சனையா, அதுக்காக போராடினா தமிழ் தேசிய போராளி. மீனவர் பிரச்சனையா, அதுக்காக போராடினா தமிழ் தேசிய போராளி. முல்லை பெரியாறு பிரச்சனையா, அதுக்காக போராடினா தமிழ் தேசிய போராளி. ஈழ விடுதலைக்கான ஆர்ப்பாட்டமா, அதில் போய் பங்கெடுத்துக்கிட்டா தமிழ் தேசிய போராளி. இதெல்லாம் புகப்பகை இந்தி மொழி திணிப்பா, அதுக்கு எதிராக பேசுகிறா, அதுலாம் தமிழ் தேசிய போராளி. ஆனால் நான் என்னுடைய சொந்த மண்ணில் நான் இயல்பாக வாழ முடியல. ஒரு தமிழனா என்னை யாருமே ஏற்றுக்கல. என்னுடைய தாய் மடியில் நீண்ட காலமாக பரம்பரையாக தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மண்ணில் என்னை தமிழனா என்னால் உணர முடியல. எனக்கு தனி சுடுகாடு, எனக்கு தனி கோவில், தனி அடையாளம்னு ஒரு தீண்டாமை என்பது இங்கே இருக்குது. அப்போ இந்த அகப்பகையை எதிர்த்து போராடுகிற அந்த போராட்டமும் தமிழ் தேசிய போராட்டம் தானே. அகப்பகை எதிர்த்து போராடுற போராட்டமும் தமிழ் தேசிய போராட்டம் தான். அப்ப புறப்பகையை எதிர்த்து போராடுகிற களத்தில் ஒரு வலிமையான ஆயுதமா வைகை கரையில் இருக்கக்கூடிய கீழடி என்பது உணரப்படுகிறது என்று சொன்னால், அதே வைகை கரைக்கு பக்கத்துல தான் அகப்பகையை எதிர்த்து போராடிய மேலவளவு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கீழடிக்கு போறவங்க யாரும் மேலவளவுக்கு வரல. கீழடிக்கும் போற தலைவர், மேலவளவுக்கும் போற தலைவர், கீழடிக்கும் மேலவளவுக்கு இடையில பாலமா இருக்கிற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என்ன தெரியுமா? ரொம்ப கான்சியஸா நம்ம இருக்கணும். என்னை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் ரொம்ப ஆழமான காயம், வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்கள்ல பல காயங்கள் ரொம்ப ஆழமா இருக்கும். தம்பி முத்துக்குமரனுடைய உயிர் தியாகம், தம்பி முத்துக்குமரனுடைய உயிர் தியாகத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த அரசியலில் எனக்கு எக்கச்சக்கமான வழிகளும் என்னால் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் இருந்துச்சு. தம்பி முத்துக்குமரன் ஈழ விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டமாக நகர்த்தி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சுட்டு என்னுடைய இந்த மரணத்தை, என்னுடைய இந்த செய்தியை ஈழத்தில் இருக்கிற தலைவர் பிரபாகரனுக்கும் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கும் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு பாதியை செஞ்சாங்க. ஆனால் இன்னொரு பாதியை தோழர் முத்துக்குமரனுடைய மரணத்துக்கு பிறகு எழுந்த தமிழ்நாட்டில் இருந்த அந்த எழுச்சியை தலைவர் திருமா அதில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடந்துச்சு. எப்பொழுதுமே என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம்ங்கிறது சமத்துவத்துக்கு எதிரான ஆதிக்க சாதிகள் அந்த சமத்துவத்துக்கான போராட்டத்தை திசை திருப்புறதுக்கு எடுக்கிற ஒரு டூலாக தான் தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது எப்பொழுதுமே நடந்திருக்கு. எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா தொடர்ந்து அந்த தளத்தில் அவ்வளவு கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். என்ன சொல்லப்போனா முத்துக்குமாருடைய உடலுக்கு போய் அஞ்சலி செலுத்த அவர் ஒரு கம்ஃபர்டபுளாக போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிற அளவுக்கு அதில் வேற ஒன்றுமே இல்லை. இந்த தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணின் ஆதிக்குடிகளிடமிருந்து களவாடப்படுகிற அரசியல் ஆயுதமாக அது மாறுது. நம்முடைய நிலத்தை மட்டும்தான் திருடாங்கன்னு நினைக்காதீங்க. நம்முடைய நிலத்தை, நம்முடைய இடத்தை, நம்முடைய சொத்துக்களை, வளத்தை மட்டும்தான் திருடாங்க நினைக்காதீங்க. நம்முடைய அரசியல் கருத்தியலையும் அவங்க திருடுறாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் மீண்டும் அது பொலிட்டிக்கல் நேஷனலிசமா இருக்கக்கூடிய இந்திய தேசியம் அதை எப்படியாவது ஒரு கல்ச்சுரல் நேஷனலிசமா, இந்துத்துவ தேசியமா மாற்றுறதுக்கு RSS முயற்சி பண்ணுச்சு. அது ஒரு பொலிட்டிக்கல் நேஷனலிசமா, கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படுகிற ஒரு தேசியமா புரட்சியாளர் அம்பேத்கர் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார். 3 விஷயங்கள் உலக அளவில் பேசப்படுது. அதில் மிக முக்கியமாக தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வந்தாங்க. அதில் அந்த லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க, விடுதலைன்னு சொல்லுவாங்க. விடுதலைன்னு சொன்னால் சட்டம் போட்டு விடுதலை பண்ண முடியும், உண்டா இல்லையா? நம்ம ஜெயிலில் இருக்கிறோம், நீதிபதி இவர் ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை விடுதலை பண்ண முடியும். ஒரு சட்டத்தால் விடுதலை சாத்தியம்.
ஒரு சட்டத்தால் சமத்துவம் சாத்தியம். ஆனால் சட்டத்தால் சகோதரத்துவம் சாத்தியமா? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இந்த ரெண்டுமே சட்டத்தால் சாத்தியம். ஆனா சட்டத்தால ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரத்துவம் சாத்தியமா? இல்ல, சட்டம் போட்டுலாம் அது கொண்டு வர முடியாது. அதுதான் இன்னைக்கு நாம் தமிழர்களாக இணைவோம், நமக்கிடையில சாதி இல்லை, நான் தமிழ்த்தாயின் பிள்ளை, சாதி எனக்கு இல்லை என்பதுதான் எழுச்சி தமிழர்களுடைய தொடர்ச்சியானது. அதனால ஏதோ விடுதலை சிறுத்தைகள் புதுசா இன்னைக்கு ஒரு மாநாடு போடுறாங்கன்னா தமிழ் தேசிய மாநாடு போடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் நடத்துற எல்லா மூவ்மெண்ட்டுமே கடந்த 30 ஆண்டு காலம் மொத்த மூவ்மெண்ட்டுமே தமிழ் தேசியத்துக்கான மூவ்மெண்ட் தான், ஃப்ரெட்டர்னிட்டி தான், சகோதரத்துவம். நீ நானும் தமிழனா, நீ நானும் இந்த மண்ணினுடைய பிள்ளையா, இந்த தமிழ் தாயினுடைய பிள்ளையா ஒருங்கிணைவோம் என்று சொல்வதற்கான அந்த போராட்டம் தான் எழுச்சி தமிழன் திரும்ப அவர்களுடைய போராட்டமாக தொடர்ந்து இருந்திருக்கிறது என்பதை இங்கே நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் தலைவருடைய தலைமையில் நிகழ்த்தப்படுகிற இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தலைவருடைய பிறந்த நாளில் நடைபெறவிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து நீங்கள் பெருமளவில் திரண்டு வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு முன்னாடி பேசிய தலைவர்களும் தோழர்களும் ஏராளமான விஷயங்களை சொன்னாங்க. மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் கூட இப்போ வந்தே பாரதம் இதெல்லாம் எப்படி இதை ஒரு கல்ச்சுரல் நேஷனலிசமாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு இந்திய தேசியம் என்கிற அந்த அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட அந்த வடிவத்தை கபலீகரம் செய்கிறதுக்கு அதை இந்துத்துவ தேசியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பெரிய முயற்சி தான். அதில் ஒன்று தான் வந்தே பாரதம், வந்தே மாதரம் அப்படிங்கிறது. இப்போ இந்திய அப்படிங்கிற சொல்லையே மெல்ல மெல்ல எடுக்க இன்னைக்கு இப்போ சொல்லே என்னன்னா இந்தியா அப்படின்னு சொல்றதா பாரதம்னு சொல்றதாங்க. இந்தியாவுக்கும் பாரதத்துக்கும் இடையில தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்தியா என்பது வரலாற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அடையாளம், பாரதம் என்பது புராண புனைவுகளின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான போராட்டம்னு சொல்லலாம், வரலாற்றுக்கும் புனைவுகளுக்கும் இடையிலான போராட்டம்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த என்னை பொறுத்தவரையில் தமிழ்த்தாய் வாழ்த்து கூட சட்டமன்றத்தில் முன்னாடி பாடுறதா பின்னாடி பாடுறதா அப்படின்னு எனக்கு அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வரும். என்ன தமிழ்த்தாய் வாழ்த்து தெற்கணமும் அது சிறந்த திராவிடங்கள் எதுவும் பொட்டு வைக்கிறது போகிறது வருது அப்படின்னா இது இருக்கு. அடவுடைய அடங்க மறுப்பா மத்துவம் தான் என் தமிழ்த்தாய் வாழ்த்து. மனுஷங்கடாங்கிற பாடல் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. சாதி ஒழிப்பே மக்கள் ஒழி. என்னைக்காவது ஒரு நாள் எங்க தலைவர் என்ன திரும்ப தமிழ்த்தாய் வாழ்த்து பாட்டு ஒன்று எழுதுவாரு, எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விடுதலை சிறுத்தையாவது அதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ் தேசிய அரசியலிருந்து எழுச்சி தமிழரை பின்னாடி தள்ளுறதுக்கான முயற்சியை எடுக்கிற அந்த சக்திகள் தான் தமிழ் தேசியத்தினுடைய அகப்பகை. தர்மபுரியில இளவரசன் ஒரு தமிழன், திவ்யான்னு ஒரு தமிழச்சி, தமிழச்சி சரிதானா? நான் அதை தப்பா சொல்றேன், 2 பேரும் தமிழர்கள் தானே. இந்த 2 தமிழர்கள் இணைந்து வாழ முடியல அப்படின்னு வரும்போது தமிழர்களுடைய ஒற்றுமை அங்க சிதையுது. தமிழர்களுடைய ஒற்றுமையை சாதியின் பேரால முரணா மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. அந்த களத்துக்கு போய் நிக்கிற யாரோ அவர் தான் உண்மையான தமிழ் தேசிய போராளி. அந்த களத்துல விடுதலை சிறுத்தைகள் தான் அண்ணன் திரும்ப. நீங்க ரொம்ப அப்படியே இன்னைக்கெல்லாம் நாங்களும் ரொம்பலாம் ஏமாந்து போயிட நிக்கல. நீங்க ஆய் ஊய்லாம் பேசலாம். நீ எந்த ஆணவ படுகொலைக்கால் கிட்ட வந்தியா? எந்த ஆணவ படுகொலை நடக்கும்போது கூட வந்தியா? நின்னியா? பாத்தியா? சரி எரிகிற போது நின்னியா? எதுவுமே நிற்காது. நீ உன்னெல்லாம் தமிழ் தேசிய சும்மா இந்த காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, அதாவது சும்மானு சொல்லி நான் சின்னதாக ஆக்கில்ல. ஆனால் இது மட்டும்தான் புறப்பகை எதிர்த்து போராடுறது மட்டும்தான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிஞ்சாங்குளத்தில் காந்தாரியம்மை அப்படின்னு ஒரு அம்மை, காந்தாரியம்மைனா மகாபாரதத்தில் வர காந்தாரியம்மன் இல்லை, தமிழ்நாட்டில் தென்பகுதியில் நம்மளாம் இங்கே முத்துமாரியங்கிற மாதிரி அங்கே அம்மனை காந்தாரியம்மன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒரு வடிவம் இருக்கும். அது உட்காரதுல அந்த வடிவ அமைதின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ லூர்து மெரினா ஒன்று இருக்கும், ஆரோக்கிய மெரினா இருக்கும், என்ன ஜெயக்குமார் அந்த மாதிரி வடிவங்கள் இருக்கும். அது மாதிரி அங்கே ஒரு காந்தாரியம்மன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கும். கால் மேலே கால் போட்டு காந்தாரியம்மனை உட்கார்ற மாதிரி ஒரு வடிவத்தில் நம்முடைய ஆதிதிராவிட சமூகத்து மக்கள் அங்கே ஒரு சிலை வச்சாங்க. அப்படிங்கிறதுக்காகவே 1992 4 பேரை வெட்டி படுகொலை செஞ்சாங்க. அந்த நிலைமை தான் இருக்கு. ஆனா இந்த விஷயங்களை பற்றி பேசாம, இந்த விஷயங்களை பற்றி எந்த கருத்தையுமே சொல்லாம நீங்க உலக அரசியலை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்வது என்பது எந்த வகையிலுமே அது எங்களை ஏமாற்ற முடியாது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள்
அது விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இதுதான் எங்களுடைய தலைவர் எடுத்து தூக்கி காட்டார்ல, அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நடக்கிற அத்தனையுமே தமிழ் தேசியத்தை மீட்பதற்கான போராட்டம் தான். ஏதோ இந்த மாநாடு மட்டும்தான் புதுசா விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி வந்துருச்சுன்னா சொல்லாதீங்க. என்ன மாதிரி இது அந்த ஈழ விடுதலை போராட்டம் உண்ணாநிலை யாரா போராட்டம் இருப்போம். முத்துக்குமாருடைய இதுல வந்து உடனே வந்து திமுகவோடையும் காங்கிரஸோடையும் கூட்டு வச்சுக்கிட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸா பிஜேபியா அப்படிங்கிற கேள்வி வந்தா நாங்க பிஜேபியோட இருக்க முடியாதுல்ல. காங்கிரஸா பிஜேபியாங்கிற கேள்வி வருகிற போது நாங்க காங்கிரஸின் பக்கம் நிற்கிறோம். ஆனா வந்து ஈழ விடுதலைக்கான ஆதரவு நிலையிலும் தெளிவா இருக்கிறோம். இந்த சாதாரண பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து திசை திருப்பி பாருங்க, ஈழத்துல குத்து குத்தா கொலை பண்ண காங்கிரஸோட தலைவர் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படின்னு அவதூறு பரப்பி தமிழ் தேசிய விடுதலைக்கான போராட்டத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகளை தலைவரை தனிமைப்படுத்துகிற முயற்சிகள் பலதும் நடந்துச்சு. எல்லா முயற்சிகளையும் முறியடித்து தொடர்ந்து தமிழ் தேசியத்தினுடைய தூய்மையான குரலாக தொடர்ந்து ஒலிக்கிறவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களது குரல். மீண்டும் சொல்வேன், அவர்தான் தமிழ்த்தாயின் பிள்ளை, ஏனென்றால் சாதி அவருக்கு இல்லை. நன்றி, வணக்கம். அரிமா, உங்க பேரெல்லாம் சொல்லாம கொஞ்சம் கோச்சிக்காதீங்க.